எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்காந்த். இப்போ நம்ம இன்றைக்கி நிஃப்டி எப்படி நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டியை பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த லெவலுக்கான இதில் நடந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறது தான் நமக்கு மெயின். ஏன்னா லெவலில் தான் நமக்கு எல்லாமே இருக்கணும். ஸோ காலையில் ஒரு லெவல் கொடுத்துருக்கோமோ அந்த லெவலுக்குள்ளே எல்லாமே ட்ரிகராக இருக்கா, எல்லா லெவல்லையும் இருக்கா, அதை பற்றி தான் நம்ம பேப்பர் ட்ரேடிங் பண்ணியிருக்கோம். ஸோ மெயினாக இந்த லெவலில் என்ன நடந்துருக்குது அதுதான் நமக்கான இது. ஓகேங்களா? இன்றைக்கி அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், மார்க்கெட்டு இன்றைக்கி காலையிலேருந்து எப்படி நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல உக்காந்துட்டாங்க. இங்கே கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க, அதுக்கப்புறம் மேலே போனாங்க, அதுக்கப்புறம் வந்தாங்க, அதுக்கப்புறம் மேலே போனாங்க, அதுக்கப்புறம் வந்தாங்க, அப்படியே கீழே இறங்கினாங்க. இதனால் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம வச்ச லெவல் எல்லாத்துலேயும் கரெக்டாக தான் வந்திருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லெவல் கொடுத்துருந்தோம்ல, அந்த லெவல் படி பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போது 26,216 நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 26,169 சொல்லியிருந்தோம். கீழே 26,268 சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா 26,288 26,385 இது பக்காவான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கீழே 26,140 26,127 இந்த இடம் மார்க்கெட்டு கீழே விழுகாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ மார்க்கெட்டிங்கெலாம் வரவே இல்லை. ஆனால் 26,238 26,194 இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட்டு, அதாவது 12 மணிலேருந்து நின்றுருக்கு. இந்த ஜோனை தாண்டவே இல்லை. அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, முக்கியமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நடந்தது டிகே தான் நடந்திருக்கு. எதில்? கால் புட் ரெண்டுலேயுமே டிகே நடந்திருக்கு. அப்போ நமக்கு என்ன, இப்போது நீங்கள் பை பண்ணீங்கன்னா மாட்டீங்க, ரெண்டு சைட்லையுமே பை பண்ணாலும் மாட்டியிருப்போம். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாமா இப்போ? ஏன்னா நமக்கு இந்த லெவல் வரையும் போகுது, ஆனால் மார்க்கெட்டு தாங்க முடியாமல் கீழே 26,287 அந்த 26,300 கால் கீழே இறக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் மார்க்கெட்டு மேலேயே போக முடியல. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த சினாரியோ. இப்போ நமக்கு நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னன்னு தெரியுமா? நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 26,000 நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 26,200 தான். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குள்ளே என்ன நடந்திருக்குது இன்றைக்கி அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லு டிகே தான் நடந்திருக்குது. அதையும் பார்த்துருவோமா? இப்போ பாருங்கள், 26,200 கால். ஓகேங்களா? இப்போ 26,200 காலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு காலில் நம்ம கொடுத்த லெவல் பாருங்கள், 130 174. அதே மாதிரி கீழே 185. ஸோ இந்த லெவல் நம்ம கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ஹை ரெசிஸ்டன்ஸ் ஒன்று 197. ஸோ இது கீழே 441 இருக்குது, அதுக்கப்புறம் 218 இருக்குது. இதெல்லாம் நமக்கு டார்கெட் லெவலு இல்லை ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படினாலும் வச்சுக்கலாம். இங்கே போனால் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே 12 மணிலேருந்து ஒரே ஜோனுக்குள்ளே சுற்றினால ஃபுல் அண்ட் ஃபுல்லு டிகே ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம பேப்பர் ட்ரேடிங்கில் என்ன சொல்லியிருந்தோம்னா, பேப்பர் ட்ரேடிங்க்கு 26,200 காலில் 152க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இங்கே ஒரு கால் எடுத்தோம். ஸோ இந்த இடத்துல ஒரு காலை பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்த்தோம். இது நேராக ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் பண்ணிடுச்சு. இதை நம்ம ஸ்டாப் லாஸாக கொடுத்து தான் பண்ணியிருந்தோம் பேப்பர் ட்ரேடிங்கில். ஸோ இந்த பேப்பர் ட்ரேடிங்கில் இந்த 152 எடுத்துகிட்டு அங்கே நேராக ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடுச்சு. மார்க்கெட் மேலே போகல, ஏன்னா டிகே நடந்துச்சு.
இதுதான் இன்றைக்கி நடந்தது கால் சைடில். புட் சைடு வந்து இதோட மோசமாக ஒரே இடத்துலையே நின்றுச்சு. ஏன்னா டிகே வந்து காலில் டிகே பண்ணுறதுனால அவங்க வந்து புட்டை வந்து ஒரே இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. அது எப்படின்னா அதையும் பார்த்துருவோம் நம்ம. இப்போ 26,200 புட்டு இது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரே இடத்துல நின்றுச்சு, மேலேயே ஏறலை, எங்கேயுமே மூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க எந்த இடத்துலையும் மூவ் பண்ணவே இல்லை, எந்த இடத்தையும் மூவ் பண்ணாமே ஒரு ஜோனில் போகிறாங்க. நம்ம கொடுத்துருந்த லெவல் பாருங்கள் இருக்குது. ஸோ 85, 40, 130 இதெல்லாம் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு, இதெல்லாம் சப்போர்ட் ஜோனு. ஸோ எல்லா சப்போர்ட் ஜோன்லேயும் எடுத்து நிற்கிது. அது நமக்கு பையிங் இதுக்கு பேப்பர் ட்ரேடிங் இதுக்கு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, இந்த இதில் பேப்பர் ட்ரேடிங் பண்ணியிருந்தா, சப்போஸ் கீழே மார்க்கெட் போயிருந்தால், ஒரு லெவலுக்கு மேலே போயிருந்தால், நமக்கு இதுக்கு பையிங் ஜோன் எங்கேயே கொடுத்துருந்தோம்னா, இதுதான் வந்து பேப்பர் ட்ரேடிங்கில் பையிங் ஜோன் 107. அங்கே போயிருந்தால் இது டார்கெட் போயிருக்கலாம். ஆனால் இங்கே வந்து போகவே இல்லை. அப்போ பையே எடுக்கலை, நேராக ஒரே இடத்துல ஜோனில் நின்றுட்டு டிகேவும் ஆகலை. அதாவது ஸ்லோ டிகே இதில், பட்டு காலில் வந்து ஹை டிகேன்னு வந்துருக்குது. இது வந்து 10 to 15 பாயிண்ட்ஸ் தான் டிகே. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-60 பாயிண்ட்ஸ் கிட்ட டிகே நடந்திருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த சினாரியோ நமக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேப்பர் ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் இது லாஸ்ட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா டிகே நடந்திருக்கனால இது லாஸ்ட்டில் தான் முடிஞ்சிருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது. அதே மாதிரி நீங்கள் வந்து இதையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய 26,000 இந்த ஸ்ட்ரைக்கை தாண்டவே இல்லை பாருங்கள். அப்போது இதோட சேஞ்சஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓஏ அப்படியே நிற்கிது. அதாவது சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குது. இந்த இடத்த விட்டு எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க, ஆனால் வந்து அங்கங்கே நின்று க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் மார்க்கெட்டுக்கு வந்து டைரக்ஷனே கிடைக்காம ஒரு சைட்வேஸ்குள்ளே போய் மாட்டிக்கிச்சு இதில். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த நம்மளுடைய நிஃப்டி ப்ரிடிக்ஷனுக்கான அனாலிசிஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.